இது ஒரு மிளகா கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்குது, 48 கிராம் இருக்குது. அது பெருசு, சின்னதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரே டைப் மிளகாவை வந்து தனியாக பிரிச்சுட்டு 3 ரெசிபி பண்ணுவோமா? 673 கிராம். இதை வச்சு என்ன பண்ணுவோம்? We can cook all of them. And those chutneys, and Amma put the other ones, and I put the red ones. Right, this one. இதை வந்து நம்ம ஸ்டைல் ஊறுகாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இங்கே உள்ள ஸ்டைல் ஊறுகாய். இங்கே வந்து பிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஃபஸ்ட் டைம் பிக்கிள்னா ஊறுகாய் நம்ம ஊர் ஞாபகத்துலேயே நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்க. மிளகா அப்புறமா வந்து ஆல்மோஸ்ட் எல்லா காய்கறியிலுமே பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு புளிப்பாக நல்ல ஒரு கிறிஸ்பாக இருக்கும். நானும் வந்து அதுக்கப்புறமா நிறைய செஞ்சு வச்சுருப்பேன், எப்போவுமே செஞ்சு வச்சுருப்பேன். இது வந்து நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையலில் பண்ணியிருப்போம்ல, அதே இதுதான். சும்மா வந்து கடுகு வெந்தயம்லாம் வந்து வறுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிளகாவும் நல்லா ரோஸ்ட் பண்ணி, இந்த வாட்டி வந்து மிளகாவும் வறுத்து அரைக்க போகிறேன், பொடியாக சேர்க்காமல் வறுத்து அரைக்க போகிறேன். அப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா லேசாக அந்த ஈரப்பதம்லாம் போயிடுற மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மசாலாலாம் ரெடி பண்ணலாம். நல்லா ஃப்ளஷ் இருக்குது, அதனால் வந்து ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம வந்து இதையும் பஜ்ஜி மாதிரியே பண்ணலாம். ஆனால் எவ்வளோ தான் பஜ்ஜி சாப்பிட்றது, அதனால் ஊறுகாவே சாப்பிடுவோம். நான் வந்து காஷ்மீரி மிளகாவும் சாதாரண மிளகாவும் கலந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டு